காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள், தைப்பூச திருநாள். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் மேட்ச்க்கு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஒவ்வொரு டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளாட தெரியாத ஒருத்தர் இருப்பான், சரிங்களா. ஆனால் விளாட தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்குவான், டீமுக்கும் வந்துடுவான், விளாடவும் வந்துடுவான். ஆனால் அவனுக்கு சுத்தமாக விளாட தெரியாது. அப்படி யாராவது உங்கள் டீமில் யாராவது ஒருத்தர் இருந்தால் அவன் பேரை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டீமில் எனக்கு கிரிக்கெட் விளாட தெரியாது. யாரா என்ன எத்தாண்டா சொல்கிறேன்? எத்தனை ரன்னு? 51ங்க. 52 அடிக்கணும். 8 ஓவருக்கு 52 ரன்னு. ஓகேங்களா. டீம் ஃபீல்டுக்குள்ளே இறங்கியாச்சு. 8 ஓவருங்க. இங்கே போகிறாரு பார்த்தீங்களா ப்ரோ. பனி நேரம் கொடு ப்ரோ. 18+ போயிடும். ஃபீல்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க பூரா நம்ம டீம் தான். நான் கூட விளையாட தெரியாது ஓப்பனாக ஒத்துக்குவேங்க. இங்கே நிறைய பேருக்கு விளையாட தெரியாது, ஆனால் விளையாட தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இந்த ஜானண்ணே பயங்கரமாக பவுலிங் போடுவார். ஹாய் சொன்னேன். யூடியூப் சமூக வலையத்தில் அவங்க எல்லாத்தையும் நான் பிடிக்கிற மாதிரி. அவர் வந்து சுந்தரண்ணன், லாரி கிங்கு. கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக லாரி டிரைவராக இருக்காங்க. அடிச்சுக்கவே ஆளே இல்லை டிரைவிங்கில். சண்டே ஆனாலே நம்ம பசங்க எல்லாருமே கிரிக்கெட் விளாட வந்துடுவாங்க காய்ஸ். ஓகேங்களா. கூட நானும் வாண்டடாக வண்டியில் ஏறக்கூடிய ஆள். ஏன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ண ஆளே சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு கிரிக்கெட் விளாட தெரியாது, நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த டீமுக்கு 11 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும். அதோட நம்ம நாலேஜ் முடிஞ்சு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஃபீல்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவுலிங் போட பார்த்தீங்களா, அவர் பேர் ஜஸ்டின். சாரிங்க, அது மிகப்பெரிய திறமையான பவுலர் தான். மொதல் பால் மட்டும் ஓடி போயிடுச்சு. கீப்பர் சரியில்லை, பால் அவுட். அப்படி சுற்றி உள்ள கிராமத்தோட ஊர் பசங்களோட நம்ம பசங்க போட்டி போடுவாங்க. பெட் மேட்ச்சு எல்லாமே நடக்கும். கேட்ச் ப்ரோ. ஏன் ப்ரோ முடியலையா? சொன்ன ஆட்டம் நல்லா இல்லையே. கண்ணை மூடிட்டு சுத்துறாங்க guys. ஸ்லோ பால். Hey, I've seen this one. This is a classic. மூணாவது ஓவர் போயிட்டுருக்கு. இப்போ கரைச்சலாக இருக்காது, மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் பயங்கர கரைச்சலாக இருக்கும். பேசிக்கிற விதம் ஹெட்செட் போட்டுக்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கடி ஊற்றிக்குவாங்க. 52 அடிக்கணும் காய்ஸ் இவங்க.
ஆப்போனன்ட் டீமு. இப்போ வரைக்கும் அவங்க 19 ரன் அடிச்சிருக்காங்க. கேட்ச் மிஸ். இவர் தான் பவுலர். ஐசி 8 ஓவரில் 5 ஓவர் முடிஞ்சிருச்சு. 18 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். இப்போ வரைக்கும் 34 ரன் அடிச்சிருக்காங்க. 52 அடிக்கணும். ஒரு பால் டாட் பால். 17 ரன்னுக்கு 18 ரன் அடிக்கணும். ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு மேட்ச்சு. கத்தியே நம்ம டீம் ஆளுக்கு பாதி பேத்துக்கு ப்ரெஷர் வந்துருச்சு. அதான் சொல்லியிருக்கேன், தான் இங்கே நிற்கிறவங்களா அந்த இங்கே நிற்கிற கேரக்டர் எல்லோ பண்ணினேன். கத்திக்கிட்டே இருக்குங்க. நம்மளா பால் வந்தாலே பதட்டப்படுற ஆளுங்க. முடிஞ்சுங்க. இன்னும் 2 ஓவர் இருக்கு. கமான் ப்ரோ, கமான் ப்ரோ. வைடு காட்டாத ப்ரோ, வைடு காட்டாத. ஏன் கை தெரியுமா? கையெல்லாம் எரியுது. ஒரு விக்கெட்டுங்க மிஸ் ஆயிடுச்சுங்க. கீப்பர் மிஸ் பண்ணிட்டா. அப்படி கமான் ப்ரோ, கமான் ப்ரோ. பாரு பாரு. வெல் பவுலிங், வெல் பவுலிங். கேட்டீங்களா? என் அண்ணன் என் தம்பி வர்றது. நம்மளோட சேர்ந்தாலுங்க கிரிக்கெட்லாம் விளையாட தெரியாது. என் அண்ணன் பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. கிரிக்கெட் தெரியாது. சத்தியமே எங்க 2 பேரும் ஆட தெரியாதுங்க. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. 4 அடிச்சா வின்னிங், 3 அடிச்சா ட்ரா. 2 ஓவர் இருக்கு. 12 பாலுக்கு 2 ஓவர் இருக்கா? 4 ரன் அடிக்கணுங்க. 4 அடிச்சா வின்னு, 3 அடிச்சா ட்ரா. 6 பாலுக்கு. இந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம டீமோட பெஸ்ட் பவுலர்கிட்ட தான் கடைசி ஓவர் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்த டீமோட மனத்தை அவர் தான் காப்பாற்றணும். பாலை பிடிச்சாருங்க. விக்கெட்டுங்க. நான் 5 பாலுக்கு 4. ப்ரோ நீ கத்தாமல் மட்டும் இரு ப்ரோ, ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கும். செகண்ட் பால் 4 ரன் அடிக்கணும். 4 அடித்தா வின்னு, 3 அடித்தா ட்ரா. பூரா நம்ம பசங்க தான் இறங்கி நின்ட்டாங்க ஃபீல்டுக்கு. டாட் பால், டாட் பாலுங்க. 4க்கு 4 அடிக்கணும். 4 பந்துக்கு 4 ரன்னு.
கேட்ச் ஓ ப்ரோ பிடிக்கலாம் ப்ரோ. கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. 3 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். சூப்பர். ஏய் பால கையில வைங்க. எப்படி நம்ம பசங்க கடைசி இடத்துல ப்ரெஷரை கூட்டிடுவானுங்க. எல்லா நாளும் இதான் நடக்கும். 2 பாலுக்கு 2 அடிக்கணும். மேட்ச் முடிச்சு. பால் போயிடுச்சு. மேட்ச் தோத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மேட்ச் தோத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த தோல்விக்கு யார் காரணம்? எம் ராமச்சந்திரன், ஜி சுரேந்தர் இருவர் மட்டுமே காரணம். இந்த அணி தோல்வி காரணம். நாங்க தோத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் 3 6 ஒரு அடிச்சான். ஜி சுரேந்தர் உப்பு கூட ஆமாடா. அவங்க அம்மா பேர் காமராஜ், அவங்க அம்மா பேர் மாதவி. முகவரி விலாசம் வீடியோ ஓடிட்டு இருக்கோ. அது வீடியோ மூக்குலயே அடி வாங்குனீங்கடா. பேட்டி கொடுங்க. பேட்டி ஏன்னா ஒன்னே பெருமை சொல்லிட்டு இருக்கேன். இந்த தோல்வி காரணம் வந்து ஜி காமராஜ் வந்து சுரேந்தர் போறது பவுலிங்கே இல்லடானுங்கிறேன். டேய் நல்லாதானா உனக்கு? இந்த டீம் தோக்க காரணம் இவன் ஒருத்தன் மட்டும் தான் வந்து நல்லா விளையாடுறேன். மீதி எல்லாருமே அதுக்கு டான்ஸ் பண்ணிருங்க. எல்லாருமே வந்து ரோஹித் சர்மாவோ சுரேந்தர் வந்து மேட்ச் வரணும். கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். இதுக்கு கேரண்டி. நீ இத கிரிக்கெட் டீம் நினைச்சு நீ பேசிட்டு எல்லாம் பிபி மாத்திரை போட்டு எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. சுரேந்தர் மட்டும் மேட்ச் வராம அப்படியே உட்கார சொல்ல. இவனை அப்படியே உட்கார வைக்க நம்ம ஜெயிச்சு காமிச்சிடலாம். மோர உட்காரத்துல மோர ஜெயிச்சிடலாம். வந்து உட்கார ஜெயிச்சிடலாம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. யாருக்குடா? ஆமாப்பா மாத்திரை போடுறவங்க மாத்திரை போட்டுங்க. சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டா.